சிவகங்கை காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருக்கோயில் 7ஆம் நாள் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி திருச்சுற்று நடைபெற்று நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயம் முன்பாக நம்முடைய குருஜி வினோபாஜி சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆன்ம சிந்தனைக்கு தெளிய வைக்கும் ஒரு ஞான சொற்பொழிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அதிகாலையில் 5 மணிக்கு வந்து நடைபெறுகின்ற திருப்பள்ளி எழுச்சி பஜனையிலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி, நம்ம பார்வதி விளையாட மகாதேவ். ஓம் நம சிவாய. போட்டு கயிறை இழுக்கும் போது அதனால முடியாம கக்கணும்னு அந்த விஷத்தை சிவனார் அருந்தும் போது அவரே குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கக்கிற விஷத்தை தானே போய் குடிக்கிறது. அதனாலதான் அவர் வந்து நீ வந்து இது பண்றாருன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வந்து அந்த கழுத்துல போடுறாரு. பாம்பு தியாக குணம் உள்ளது, யாரையும் கடிக்காது. எந்த பாம்பும் தானாக யாரையும் கடிக்காதுங்கிறாங்க. அது பார்த்தா அது வாட்டுக்கு ஒதுங்க. அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா போகணும். அப்ப அதுக்காக நாதர் முடி மேல நல்ல பாம்புனே பேர் வச்சிருக்காரு. அதை பார்த்து வணங்கிட்டா போயிடும். ஒன்னும் கெடுதல் பண்ணாதான் நம்மளை சீன். அது அதாவது ஒரு பாம்பு வந்தா போயிரு, நீங்க தொந்தரவு பண்ணாது அப்படின்னு போயிடும். அந்த காலத்துல எங்க ஐயா அப்பாவுடைய அப்பா அண்ணனுக்குலாம் தெரியும். அப்பாவுடைய அப்பா வந்து அவர் அரண்மனையில் வேலை பார்த்தவர் துப்பாக்கி வச்சிருப்பார். இப்படி வேட்டைக்கு போயிருக்கார். அப்போ ஒரு பாம்பு எடுத்தாப்புல வந்து படம் எடுத்து நின்றுச்சு, பெரிய பாம்பு. இவர் துப்பாக்கி வச்சிருக்காரு. எடுத்து அவர் பேசியிருக்காரு, நான் உன்னை சுட்டால் நீ செத்து போயிடுவேன். 2 அடி தான் வித்தியாசம். நீ என்னை கடிச்சா நான் செத்து போயிருவேன். நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, நீ என்னை பண்ண வேணாம், போயிருப்பா ராகராஜா படத்தை சொல்லிட்டு போயிடுச்சா என்ன சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன அப்படின்னு கேட்டா, நாம் வந்து நம் பிறருடைய உயிரினங்களின் மீது எல்லா உயிரினங்களும் அது இதுங்கிறது 84,000 கோடி ஜீவராசிகள் மீது நாம் அன்பு செலுத்துவோமே ஆனால் நாமும் இறைவனுடைய பொற்பாடங்களில் போய் சேருவோம். அதுதான் அந்த உள்ளது. அது எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சதான் இதுதான் சொல்றேன். ஆறிலின் சாவு 100லின் சாவு ஒரு கேள்வி. அதுக்கு யாரும் விளக்கம் கொடுக்குறது? அந்த வார்த்தை அது யாரு சொன்னதுன்னா விளக்கங்க. அதை சொன்னது கர்ணன் வந்து நாளைக்கு சொல்லுங்க. சொல்றேன் இருங்க, முடிச்சிடுறாங்க இருங்க. அடியாருக்குள்ள சர்ச்சை இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுங்கப்பா. பொங்கல் ரெடியா எல்லாத்துக்கும் பொங்கலை கொடுங்க. வாழ்க வளமுடன்.